நல்லா சூப்பர் ஆயிடுச்சு. Hi friends, welcome back to H2M3 Channel. இன்னைக்கு பூசணிக்காய் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். பூசணிக்காய் 300 கிராம் கிரேட் பண்ணி அப்புறம் மேரினேட் பண்ணி உப்பு 1 டீஸ்பூன் போட்டு மேரினேட் பண்ணி இப்போ நான் ஸ்குவீஸ் பண்ணணும். அதை இருக்கிற ஜூஸ் எல்லாமே தண்ணி எல்லாமே எரிக்கணும். சன்னா தால் 1/2 கப். அப்போ நான் மேரினேட் பண்ணேன். இப்போ நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணலாம். இதே மாதிரி தான் கிரைண்ட் பண்ணணும். இதை போதும். இப்போ எடுத்துடலாம். பூசணிக்காய் கிரேட் பண்ணி அதை தான் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், Kashmiri Chilli powder 1/2 teaspoon, உப்பு 1/2 teaspoon. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ சரிது. இப்போ மதி அப்போ தான் நம்ம ரவுண்ட் பண்ணலாம். சைடில் பவர் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இதை ரவுண்ட் பண்ணி அப்புறம் தான் நம்ம இதை செய்யணும். கொஞ்சம் சைஸ் ரவுண்ட் ஷேப் சைஸ் போடணும். இந்த சைஸில் செஞ்சு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அப்புறம் தான் நம்ம எடுத்துடணும். இப்போ இல்லை கொஞ்சம் இந்த சைட் வந்துச்சு. இதை எடுத்துலாம். இது ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ண முடிஞ்சு. எல்லாமே எடுத்துலாம். முடிஞ்சிச்சு. பம்கின் ஸ்நாக்ஸ் முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூசணிக்காய் ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிஞ்சிச்சு. நல்ல கலர் ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை பண்ணாச்சு. நல்ல கலர் ஆயிடுச்சு. நீங்கள் குழம்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கரம் கம்மி பண்ணலாம். குழம்பு பயங்கர அவங்கள இஷ்டமாகவும் அதுக்காக நீங்கள் எப்போ செய்யலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல மணம் ஆயிடுச்சு. நல்ல மணம். நல்லா ஃப்ரை பண்ணது நல்ல மணம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நல்ல சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்களோட
ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.